வெங்கடாபுரத்துல இருக்கிற காந்தம்மா எப்படியாவது இந்த கோடை காலத்துல தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு பிடிவாதமா இருந்தாங்க. சுத்தி இருக்கிற கிராமத்துல தெரிஞ்சவங்க வீடுகள்ல அவங்களுக்கு ஏத்த மருமகளை தேடுற முயற்சியில இருந்தாங்க. காந்தம்மாவோட கணவர் ராமச்சந்திரையாவும் அவளுக்கு துணையா இருந்தாரு. எப்படியாவது இந்த முறை தன்னோட பையன் சக்தி பாபுவுக்கு பொருத்தமான ஜோடியை தேடணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க வீட்ல மகனுக்கு ஏத்த ஒரு நல்ல வரனை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பி போனாங்க. பெண் பார்க்க போகும்போது மதிய நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்ல உட்கார்ந்துருந்தாங்க. பெண் வீட்டாரோட உறவினர்களும் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்க முதல்ல சுந்தரையா தான் பேச ஆரம்பிச்சாரு. பாருங்க, என் பொண்ணுங்கிறதுக்காக நான் இத சொல்லல. வீட்டு வேலையில புத்திசாலித்தனத்துல வந்தவங்கள உபசரிக்கிறதுல என்னோட பொண்ணு எல்லாத்த விடையும் ஒரு படி மேலதான். இதுக்கிடையில சுந்தரையாவோட மனைவி ஜானகி அம்மா லக்ஷ்மியை அழைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா. காந்தம்மாவும் ராமச்சந்திரையாவும் தங்களுக்கு அழகான மருமக கிடைச்சிட்டான்னு லக்ஷ்மிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ள சுந்தரையா இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு. அம்மாடி, வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சூடா டீ குடுமா. அப்பா, இவங்க எல்லாரும் வெயில்ல அலைஞ்சு வந்திருக்காங்க. குளிர்ந்த மோர் கொடுத்தா கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். இந்த வெயிலுக்கு மறுபடியும் சூடா டீ குடிச்சா கஷ்டப்படுவாங்க. அதனால எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு குளிர்ந்த மோர்ல எலுமிச்சம்பழம் கலந்து கொண்டு வரேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ கொடுத்தா நல்லா இருக்கும். மோர் கொடுத்தா அது மரியாதையா இருக்காதோ என்னவோ. அப்பா, மரியாதைக்காக ஆரோக்கியத்தை கெடுத்துக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. ஐயா, பொண்ணுக்கு முன்னெச்சரிக்கை உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க மனசுல என்ன நினைச்சோமோ அவ அதையே வார்த்தையால சொல்லிட்டா. எங்களுக்கு மோரே கொண்டு வந்து கொடுங்க. அப்புறம் காந்தம்மா கிட்ட இப்படி சொன்னாரு. காந்தம், எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்தவங்களோட நலனை பத்தி யோசிக்கிற குணம் அவளோடது. அது பார்த்த உடனே நமக்கு புரியுது. இந்த வரணையே நம்ம பேசி முடிச்சிடலாம். நானும் அதே தாங்க நினைக்கிறேன். நம்ம சக்தி பாபுவுக்கு ஏத்த ஜோடி இவதான். அழகா இருக்கா, புத்திசாலியாவும் இருக்கா. நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமக இவதான். இப்படி சொன்னா. அதுக்குள்ள லக்ஷ்மி எல்லாருக்கும் மோர் கொண்டு வந்து கொடுக்கறா. சக்தி பாபுவும் லக்ஷ்மியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. 2 வீட்டு பெரியவங்களும் 2 பேருக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணாங்க. கொஞ்ச நாள்லயே சக்தி பாபுவுக்கும் லக்ஷ்மிக்கும் கோலாகலமா திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி அவரோட மாமியார் வீட்டுக்கு வாழ்க்கை நடத்த வரா. லக்ஷ்மி மாமியார் வீட்டுக்கு வந்ததுல இருந்து மாமனார் மாமியார ரொம்பவும் கவனமாவும் மரியாதையாவும் பாத்துக்கிட்டா. கோடை காலம் தீவிரமடைஞ்சது. வெயில் கொளுத்த ஆரம்பிச்சுது. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெயிலோட கொடுமை தாங்க முடியாம தவிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மத்தியான வேளையில வீட்ல காந்தம்மா, ராமச்சந்திரையா, சக்தி பாபு, லக்ஷ்மி எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்பப்பா, இந்த வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கால் கூட வெளியில வைக்க முடியலமா, அப்படி இருக்கு. ஆமாங்க, நாள் போக போக வெயில் ரொம்ப அதிகமாயிட்டே தான் போகுது. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. இந்த வெயில தாங்கறதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. மாமா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த எதுக்காக இப்படி சும்மா போட்டு வச்சிருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்த காலி இடத்துல இதுக்கு முன்னாடி காய்கறி செடிலாம் நட்டு வச்சிருந்தேன். இப்போ எனக்கு வயசாயிடுச்சுல்லம்மா, அந்த வேலையை செய்ய முடியாம போயிடுச்சு. அதனால இந்த இடம் அப்படியே சும்மாவே கிடக்குது. அப்படின்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அது என்னன்னு சொல்லட்டுமா? என்னம்மா அந்த யோசனை? என்கிட்டயும் அது என்னன்னு சொன்னா நானும் வந்து உதவி பண்ணுவேன்ல. சின்ன உதவி இல்ல மாமா, எனக்கு முழு நம்பிக்கையும் நீங்க தான் தரணும். அடேங்கப்பா, அப்போ ஏதோ பெரிய யோசனை வச்சிருக்க போலயே. சரியா போச்சு. நம்ம வீட்டு பெரியவங்களுக்காக இது கூட செய்யலன்னா எப்படிங்க? இவ்வளவுக்கும் என்ன பண்ணணும் நீ இன்னும் சொல்லவே இல்லையம்மா. அதத்தான் சொல்ல வரேன். முதல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல ஒரு பந்தல் போடணும். பந்தலுக்கு மேல காஞ்ச வைக்கோல போட்டு அதை தண்ணீரால நனைக்கணும். அப்போ பந்தலுக்கு கீழே குளிர்ச்சியா இருக்கும். இந்த வெயிலுக்கு அந்த பந்தலுக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கிட்டா இந்த கோடை வெப்பத்தில இருந்து கொஞ்சம் குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்ல யோசனை சொல்லிருக்கமா. கண்டிப்பா இத மாதிரி செஞ்சிடலாம். லக்ஷ்மியோட ஆலோசனையை கேட்டு காந்தம்மா வியந்து போனா. தங்களோட நலன்ல அக்கறை காட்டுற மருமகள் கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டா. ராமச்சந்திரையா கிட்ட இந்த மாதிரி சொன்னா. என்னங்க, நம்ம ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்து ஒரு நல்ல மருமகளாதான் கொண்டு வந்திருக்கோம். இப்படி மாமனார் மாமியார கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற மருமக கிடைக்கிறது நம்ம அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லாம நம்ம சக்தி பாபுவுக்கு ஏத்த ஜோடி. ரொம்ப நல்ல புத்திசாலி பொண்ணுல.
புத்திசாலித்தனத்தை பொறுத்த வரைக்கும் அவளை நம்ம பொண்ணு பார்க்க போகும்போதே கவனிச்சுட்டேன். நம்ம செஞ்ச புண்ணியத்தோட பலனாதான் நமக்கு இவ்ளோ நல்ல மருமக கிடைச்சிருக்கா. இப்படி 2 பேரும் ஆனந்தப்பட்டாங்க. லக்ஷ்மி சக்தி பாபு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல பந்தல் போடுற வேலைய ஆரம்பிச்சாங்க. மறுநாள் அதிகாலையிலேயே சக்தி பாபு பக்கத்துல இருக்க காட்டுக்கு போய் மரக்கட்டைகளை கொண்டு வந்தான். சக்தி பாபுவும் ராமச்சந்திரையாவும் சேர்ந்து காலி இடத்துல பந்தல் போடுறாங்க. பந்தல் மேல போடுறதுக்காக பக்கத்துல இருக்கிற வயல்ல இருந்து காஞ்ச வைக்கோல கொண்டு வந்தாங்க. ஒரு நேர்த்தியான முறையில பந்தலுக்கு மேல வைக்கோல பரப்புனாங்க. அப்படியே பந்தலோட 3 பக்கத்திலயும் வைக்கோலால சுவர் போல அமைக்கிறாங்க. பந்தலுக்கு மேல தண்ணீர் ஊற்றுனா அது அப்படியே சரிஞ்சு பக்கவாட்டுல இருக்கிற வைக்கோல் சுவர்கள் மேல படும்படி வைக்கோல அமைச்சாங்க. பந்தல் வேலை முழுவதும் முடிஞ்சதுக்கு அப்புறமா லக்ஷ்மி தண்ணீரால பந்தல் முழுசையும் நினைக்கிறா. மதிய வேளையில மதிய உணவு முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமச்சந்திரையாவும் காந்தம்மாவும் பந்தலுக்கு கீழே சாய்வு நாற்காலிய போட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்பாடி, எவ்வளோ குளிர்ச்சியா இருக்குங்க. இத நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நீங்க ஏதோ நிழலுக்காக பந்தல் போடுறீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பந்தலுக்கு கீழே உட்கார்ந்தா இவ்ளோ குளிர்ச்சியா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. நான் கூட அப்படித்தாம்மா நினைச்சேன். ஆனா நம்ம மருமகளோட யோசனையாலதான் இதோ இப்படி பந்தல சுத்தி வைக்கல் சுவர்கள் அமைச்சதுனாலதான், அத தண்ணீரால நினைச்சதுனாலதான் இப்போ இவ்ளோ குளிர்ச்சியா இருக்கு. நிஜமாவே நம்ம மருமக ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஆமாங்க, நம்ம மருமக நம்மள பத்தி நல்லா யோசிச்சு இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கா. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. ஏதாவது பழமோ பண்டமோ சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரக்கூடாதா? இப்பதானே சாப்பிட்டு முடிச்சீங்க, அதுக்குள்ள பழம் கேக்குதா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாதா? அப்படி இல்லடி, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இனிப்பா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி வீட்டுக்குள்ள இருந்து மாம்பழங்களை வெட்டி துண்டு துண்டாக்கி கொண்டு வந்து மாமியார்ட்ட கொடுத்தா. மாமா, இந்தாங்க, இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்க, நல்ல இனிப்பா இருக்கு. அத்தை, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்படி 2 பேருக்கும் மாம்பழத்தை கொடுத்துட்டு உள்ள போயிட்டா. அத சாப்பிட்டுக்கிட்டே ராமச்சந்திரையா காந்தம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு. பாத்தியா என் மருமகளோட பெருமைய? நான் இப்படி நினைச்சனோ இல்லையோ, அவ உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டா. மாமனார் மாமியார புரிஞ்சுக்கிறதுனா இதுதான். உண்மைதாங்க. இன்னும் நம்ம மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாமலேயே அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டு பணிவிட செய்யறா பாருங்களேன். நிஜமாவே லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது நம்மளோட அதிர்ஷ்டங்க. லக்ஷ்மி நிஜமாவே நம்ம வீட்டு மகாலட்சுமி தான். நம்ம எப்பவோ செஞ்ச புண்ணியத்தினாலதான் இப்படிப்பட்ட மருமக நமக்கு கிடைச்சா. இப்படி ராமச்சந்திரையாவும் காந்தம்மாவும் லக்ஷ்மிய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில அவங்க அமைச்ச பந்தல பத்தி ஊர் முழுக்க செய்தி பரவுது. சுத்தி இருக்கிறவங்க அந்த பந்தல பாக்குறதுக்காக ஒருத்தரா அங்க வந்துட்டு போனாங்க. காந்தம்மாத்த, இந்த பந்தல சூப்பரா அமைச்சிருக்கீங்க. இந்த பந்தலுக்குள்ள வந்த உடனேயே வெளியில இருக்கிற வெக்கையெல்லாம் காணாம போச்சு. ஆமாண்டி சாந்தம்மா, இதெல்லாம் என் மருமகளோட புத்திசாலித்தனம். அவ எங்களை பத்தி யோசிச்சு இப்படி ஒரு பந்தல போட வச்சா. இதுக்கு கீழே நல்ல ஹாயா உட்காந்துக்கிட்டோன்னு வையேன், வெளியில எவ்வளவு வெயில் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள குளிர்ச்சியா இருக்கு. ஆமா காந்தமாத்த, இங்க நின்னாலே இது ஏதோ குளிர்காலம் மாதிரி அப்படியே மாறி போச்சு. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டு போறேனே. அப்போ அங்க சக்தி பாபு வந்தான். அதுக்கு என்ன, நீங்க கேட்டு நாங்க இல்லன்னு சொல்லுவோமா? இந்த பந்தலுக்கு கீழே 10 பேர் வேணாலும் நிம்மதியா உட்காரலாம். இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சுதான் பந்தல கொஞ்சம் பெருசாவே போட்டிருக்கோம். வாங்க. சக்தி பாபு, உன் மனசு இந்த பந்தல் போலவே ரொம்ப பறந்ததுப்பா. இப்படி பந்தலுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டா. அதுக்குள்ள பந்தல பாக்குறதுக்காக சுந்தரமும் அங்க வந்தான். சக்தி பாபு, பந்தல ரொம்ப அழகா அமைச்சிருக்கடா. இதுக்கு கீழே நின்னா அவ்ளோ குளிர்ச்சியா இருக்கு. உனக்கு எப்படிடா இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? இது எல்லாம் என்னோட மனைவி லக்ஷ்மியோட யோசனை. அவ சொன்னபடியே தான் நான் அந்த பந்தல கட்டுனேன். ஓஹோ, நான் நினைச்சேன் இது உன்னோட யோசனையா இருந்தா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பந்தல நீ கட்டியிருப்பியே. இதெல்லாம் என் தங்கச்சியோட யோசனை தானா? பந்தலுக்கு கீழே ரொம்ப நல்லா இருக்குடா. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். வெயிலோட வெக்க வெளியில கொதிப்பு தாங்க முடியல. நல்ல கேட்டப்போ உட்கார்றேன்னு சொன்னா நாங்க வேண்டாம் நான் சொல்ல போறோம். வா, வந்து இப்படி பந்தலுக்கு கீழே உட்காரு. இப்படி சுந்தரத்தை பந்தலுக்கு கீழே உட்கார வைக்கிறான். அப்படியே இன்னும் 2 பேர் வந்து பந்தலை பத்தி விசாரிச்சுட்டு பந்தலுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டாங்க. பந்தலுக்கு கீழே மக்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. அதுக்குள்ள லக்ஷ்மி எல்லாருக்கும் மோர் கொண்டு வந்து கொடுத்தா. நல்ல உப்பு உரப்புமா மோர் இருந்துச்சு. அத குடிச்ச உடனேயே சாந்தம்மா இப்படி சொன்னா.
காந்தமாத்த, நீ நிஜமாவே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் மருமக மத்தவங்க மனசுல என்ன இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறா பாரேன். நாங்க வந்ததுல இருந்தே கொஞ்சம் மோர் குடிச்சா நல்லா இருக்கும்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். என் மனசு அப்படியே படிச்ச மாதிரி உன் மருமக எல்லாருக்கும் மோர் வந்து கொடுத்துட்டாளே. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வெயில் தாங்க முடியாம இருக்கே, மோர் குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் தங்கச்சி நம்ம மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அருமையான மோர் கொண்டு வந்து கொடுத்துட்டா. இப்படி அங்க இருந்த எல்லாரும் லக்ஷ்மிய புகழ்ந்து பேசினாங்க. அத பார்த்த காந்தம்மாவும் ராமச்சந்திரையாவுக்கும் ரொம்பவும் சந்தோஷம் வந்துச்சு. ஊரே மெச்சும் மருமகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு பெருமைப்பட்டாங்க. அங்க இருந்த எல்லாரும் சக்தி பாபுவ அதிர்ஷ்டசாலின்னு புகழ்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா காந்தம்மா ராமச்சந்திரையா கிட்ட ரொம்ப பெருமையா அப்படி சொன்னா, ஏங்க பாத்தீங்களா, நம்ம மருமகளை ஊரே புகழுது. இந்த கோடை வெப்பத்துக்கு தாங்குற வகையில நம்ம எல்லாருக்கும் எவ்ளோ பணிவிட செய்றா. கடவுள் அவளுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அதிகமா கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட மருமக நமக்கு கிடைச்சது நம்மளோட அதிர்ஷ்டங்க. இரு, என் மருமகளை ரொம்ப புகழாத, அவளுக்கு கண் திருஷ்டி பட்டுடும். கொஞ்சம் குறைச்சுக்கோ. இப்படி ராமச்சந்திரையா விளையாட்டா சொல்றாரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சக்தி பாபுவும் லக்ஷ்மியும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையிலேருந்து லக்ஷ்மி தன்னோட மாமனார் மாமியார தன்னோட சொந்த பெற்றோரை போல பாத்துக்கிறா. ஒரு ஊர்ல சாரதா மாதவ்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. சாரதா எப்பவும் மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தன்னோட கணவன் கிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. மாதவ் அவ்வப்போது அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவான். ஒரு நாள் சாரதா சமையலறையில பாத்திரங்களை சத்தமா தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. சாரதா, அடியே, அந்த பாத்திரம் எல்லாம் அப்படி என்னடி பாவம் பண்ணுச்சு? எதுக்கு போட்டு இந்த உடைக்கிற? ஆமா, உங்களுக்கு எல்லாமே இப்ப ஜோக் தான்ல. அப்பா, காலங்காத்தாலேயே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல. இன்னும் என்ன ஆகணும்? காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலை வேலைன்னு என்னால முடியாதுப்பா. என்ன சாரதா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு என்ன இப்படி பேசிட்டு இருக்க? எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்க சித்தியோட மருமகளுக்கு அவ புருஷன் வைரத்துல நெக்லஸ் வாங்கி கொடுத்தானாம். சரி, அதுக்கு என்ன? பாத்திரம் தேய்க்கவும் துணி துவைக்கவும் வேலைக்கு ஆள் கூட வச்சிருக்காங்களாம். என் தலையெழுத்து பாருங்க, இங்க நான் பாத்திரத்தோட கடந்து போராடுறேன். அப்படின்னா இப்ப பிரச்சனை இந்த வேலை எல்லாம் இல்ல, அந்த வைர நெக்லஸ்ல இருக்குன்னு சொல்லு. சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீ போய் வேலைய பாரு. இப்படி சொல்லிட்டு அவன் ஆபீஸ்க்கு போயிட்டான். இதனால சாரதாவுக்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆச்சு. மாலை வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்கார்ந்திருந்தா. வேலை முடிஞ்சதும் சாயங்காலம் மாதவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். சாரதா, சாரதா, கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படி கேட்டான். பக்கத்திலேயே இருந்தாலும் சாரதா எதுவும் பேசாம இருந்தா. என்னது, ஏன் பேச மாட்டேங்கிற? இப்ப என்ன ஆச்சு? வீடெல்லாம் ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு கிடக்குது? காலையில நான் பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே நீங்க பாட்டு போயிட்டீங்க. எதை பத்தி? என் சித்தி மகன் அந்த நெக்லஸ். ஓ, அதுவா? ஏமா, உன் தம்பி பொண்டாட்டியோட ஒன்னு ஒப்பிட்டு பாக்குற? உனக்கு வைர நெக்லஸ் வேணுமா, அல்லது உன் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்துகிட்ட ஒரு கணவன் வேணுமா சொல்லு. ரெண்டும் இருந்தா இப்ப என்ன தப்பு? நீங்க எனக்கு ஏத்த கணவன்னு நிரூபிக்கணும்னா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாமலேயே நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. கடவுளே, அது அப்படி இல்லடி. இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். சரி, நான் ஏதாவது செய்யறேன், இப்ப போய் சமையல் பண்ணுமா. இதனால சாரதா சந்தோஷமா போய் வேலையெல்லாம் செய்யறா. அடுத்த நாள் மாதவ் ஒரு பெரிய கவர் எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்தான். என்னங்க, என்னது பெரிய கவரு? எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், திறந்து பாரு. அப்படியா? நீங்க எவ்ளோ நல்லவரு. நான் என்ன கேட்டாலும் நீங்க இல்லன்னு சொல்லாம வாங்கி தருவீங்கன்னு தெரியும். அப்புறம் உனக்கு ஏத்த புருஷன்னு நீ நிரூபிக்க சொல்லிட்ட, அதுக்குதான் உனக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்த. அப்படி சொன்னதும் சாரதா அந்த கவரை திறந்து பார்த்தா. அதுக்குள்ள பாத்திரம் கழுவுற இயந்திரத்துக்கான புத்தகம் இருந்துச்சு. என்னங்க, என்னது இது? இதுதானா நீங்க வாங்கிட்டு வந்தது? ஆமா சாரதா, 2 நாள்ல மிஷின் கூட வீட்டுக்கு வந்துரும். அப்போ உனக்கு வீட்டு வேலையும் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு என்னோட மனசு சுத்தமா புரியவே இல்ல. உன் மனசு புரிஞ்சதுனாலதான் இத வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு தேவையானது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடையாது. 4 பேருக்கு மத்தியில ஒரு நல்ல அங்கீகாரம் வேணும். எம்மா சாரதா, நகையும் பட்டு புடவையும் மட்டும் அந்த மாதிரி கௌரவத்தை கொடுக்காது, புரிஞ்சுக்கோ. நான் கேக்குறத எப்பவுமே நீங்க வாங்கிட்டு வந்ததே இல்ல. மனைவி கேத்த கணவன் ஒரு தடவையாவது நீங்க நடந்துகிட்டது உண்டா? சொல்லுங்க பாக்கலாம். அப்படி சலிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. சாரதா கோபமா அறைக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டா.
மாதவ் கொஞ்ச நேரம் சிந்திச்சிட்டு மெதுவா அவகிட்ட வந்தான். சாரதா, ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசுவியா? பேச வேண்டியது எல்லாத்தையும் காலையிலேயே பேசியாச்சு. இனிமே பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கு சாரதா, நிறைய இருக்கு. நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா நீ நினைச்ச விதத்துல நான் புரிஞ்சுக்கல போல இருக்கு. அதேதான் என்னோட வருத்தமும். எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ சொல்லு, உனக்கு நிஜமாவே என்னதான் வேணும்? எனக்கு 4 பேருக்கு மத்தியில கௌரவம் வேணும். அவங்கள மாதிரி நானும் வசதியா இருக்கேன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும். உன் டிக்ஷனரியில கௌரவங்கிறது என்னது சாரதா? எல்லாரும் என்ன பார்த்து வாவ்னு சொல்லணும். நல்ல நகைகள், நல்ல உடைகள், என்ன பார்த்து பாராட்டணும். அட கடவுளே, அதெல்லாம் கௌரவம் கிடையாது. அது சும்மா வெளி பகட்டு தான். நீங்க எப்பவும் நான் சொல்றதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட இனிமே நான் பேசவே இல்ல. அன்னையில இருந்து பேசுறத சுத்தமா விட்டுட்டா. மாதவ் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவகிட்ட மாற்றமே வரல. மறுநாள் சாரதா தன்னோட அம்மா சாவித்ரிக்கு போன் போட்டு பேசினா. அம்மா, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன். அட கடவுளே, உனக்கு மறுபடியும் என்ன தாண்டி ஆச்சு? என்ன ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க மருமக என்னோட ஒரு ஆசைய கூட நிறைவேற்றவே மாட்டேங்கிறாரு. அப்படி என்ன கேட்ட நீ? அதேதாம்மா, சித்தி பையன் அவன் பொண்டாட்டிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தான்ல. ஓ, அத பத்தியா? அப்படின்னா விட்டுறவே விட்டுறாத. பிடிவாதமா கேளு. அதனாலதாம்மா அவர்கிட்ட பேசுறதையே நான் நிறுத்திட்டேன். கணவன்கள்லாம் என்னால முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒத்த கால்ல நின்னு சாதிச்சுக்கணும். இப்படி சொன்னாங்க சாவித்ரி. சாரதாவும் சாவித்ரி சொன்னபடியே நடந்துக்கிறா. இனி வீட்ல எல்லா வேலைகளையும் மாதவ் தான் பார்த்தான். இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்ல இருக்கிற பத்மா கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. ஒரு நாள், என்ன மாதவ் தம்பி, சாரதாவ வெளியிலயே காணுமே, ஊருக்கு எங்கேயாவது போயிருக்காளா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, வீட்ல தான் இருக்கா. வாசல்ல கோலம் போடுறதுக்கு கூட ஆளை காணோம். அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் நீயே பண்ணிக்கிட்டு இருக்க. அது 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 என்னன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான். ஓஹோ, அப்படியா? அது இல்ல தம்பி, நான் போன தடவை அவளை பார்த்தப்போ. அது அக்கா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. சாயங்காலம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பத்மா சாரதாவை பாக்குறதுக்காக போனா. அம்மாடி சாரதா, வீட்ல தான் இருக்கியா? ஆமாக்கா. நீங்களா? வாங்க வாங்க. என்ன இது, வீடெல்லாம் ஒரே குப்பையா கிடக்கு. அதுவா, அது என்ன ஆச்சுன்னா அப்படி நடந்த விஷயத்த சொன்னான். இத பாரு சாரதா, நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அருந்து போற அளவுக்கு இழுக்க கூடாது. நீங்க சும்மா இருங்கக்கா. அவர்கிட்ட நான் எது கேட்டாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. என்னவோமா, உன் நல்லதுக்காக தான் வந்து சொன்னேன். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. சாரதா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, சரி, மாதவன் கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணான். காத்திருந்தா. மாதவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். ஏங்க, நீங்க வந்துட்டீங்களா? இதோ இந்த சூடான டீய குடிங்க. அப்பாடா, சாரதா, நீதானா அது? நானே தான். நீங்க டீய குடிச்சிட்டு இருங்க, நான் சூடா பக்கோடா போட்டு எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ள போய் விறுவிறுன்னு பக்கோடா போட்டா. மாதவும் அவளுக்கு பின்னாடியே வந்தான். என்ன சாரதா, உன்னோட கோபம்லாம் குறைஞ்சிடுச்சா? என்ன பண்றது, சில விஷயங்கள் மாறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் என்ன லாபம்? 4 பேரு சிரிப்பாங்க தான், என்ன செய்ய? அட கடவுளே, முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? நீங்க தானங்க ஞாபகப்படுத்துனீங்க. நீங்க இப்படிதான் எப்பவும் என்ன ஏளனமா தான் பாப்பீங்க. இல்ல சாரதா, நான் அப்படிலாம் உன்னை எப்பவுமே பார்த்தது கிடையாது. உண்மையான கௌரவம்னா என்னன்னு உனக்கு சொல்ல நினைக்கிறேன். அப்படின்னா சொல்லுங்க, நான் கேக்குறதுக்கு தயாரா தான் இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கிற சீத்தம்மாவ உனக்கு தெரியும்ல? ஆமா, எல்லாரும் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு? பெருசா எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் அவங்கள எல்லாரும் மதிக்கிறாங்க? அவங்களோட நல்ல குணம், எல்லாருக்கும் உதவி பண்றாங்க. அதுதான் சாரதா, உண்மையான கௌரவங்கிறது பொருட்களால வர்றதில்ல, நம்ம மனசாலும் நம்ம நடத்தையாலையும் தான் அது கிடைக்கும். ஆனா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தா. சாரதா கிட்ட மெல்ல மெல்ல மாற்றம் வர்றத மாதவும் கவனிச்சான். இன்னொன்னு சொல்றேன் கேளு, உன்னை பார்த்து எனக்கு எப்பவுமே பெருமையா தான் இருக்கும். நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த வீட்டை நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னாலதான் நம்ம இவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான். ஆனா நீதான் எப்பவும் உன்னோட மதிப்பை நீயே குறைச்சுக்கிற. மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்த்து உன்னோட மகிழ்ச்சிய நீயே தேவையில்லாம அழிச்சுக்கிற.
நான் அப்படியா பண்றேன்? ஆமா சாரதா, உனக்கு தேவையானது வைர நெக்லஸ்லாம் கிடையாது. மன அமைதி தான் உனக்கு இப்ப தேவை. ஆனா நான் கூட கொஞ்சம் வசதியா தெரியணும்லங்க. கண்டிப்பா அழகாதான் இருக்கணும். ஆனா அது மனசுல இருந்து முதல்ல தொடங்கணும். ச்சே, இப்படிதான் ஏதாவது சொல்லி என்னோட வாய் அடைச்சிருவீங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. வெளியில பத்மா சாரதாவை கூப்பிட்டுட்டு இருந்தா. அம்மாடி சாரதா, சாரதா, வீட்டுக்குள்ள வரலாமா? பத்மாக்கா, நீங்களா? உள்ள வாங்கக்கா. அது வந்து தம்பி, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு சாரதா சொன்னா. பெரியவங்கிறதுனால 4 வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். அடடா பத்மாக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆனா இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அப்படி சொல்லி பத்மாவை அனுப்பி வச்சான். அடுத்த நாள் சாரதாக்கு பலமான காய்ச்சல் வந்துச்சு. அவ கட்டில்ல படுத்துட்டு இருந்தா. மாதவ் ஆபீஸுக்கு லீவ் சொல்லிட்டு வீட்லயே இருந்து பாத்துக்கிட்டான். சாரதா, இந்த டேப்லெட்டை போடுமா. இதோ சூடா உப்புமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடு. நீங்க நீங்க ஆபீஸ்க்கு போலையா? இல்ல சாரதா, உன் உடம்பு சரியாற வரைக்கும் நான் வீட்லயே தான் இருப்பேன். உங்க பாஸ் எதுவும் சொல்ல மாட்டாரா? ஆபீஸ் வேலை எப்பவும் இருக்கிறது தான். ஆனா மனைவியோட ஆரோக்கியத்தை விட எதுவும் பெருசு கிடையாது. மனைவிக்கு ஏத்த கணவன்கிறவன் வெறும் நகைகள் மட்டும் கொடுக்கறவன் இல்ல, அவளோட கஷ்ட காலத்துல தோளோடு தோள் நிக்கிறவன் தான் நல்ல புருஷன். அப்படி சொல்லிட்டு அவளுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பத்மா மறுபடியும் ஒரு தடவை அங்க வந்தா. பாத்தியா சாரதா, உன் புருஷன் எவ்ளோ நல்லவர்னு. இதுவே பக்கத்து தெரு சீதாம்மா வீட்டுக்காரரு அவளை கண்டுக்கவே இல்ல. அப்புறம் அவளோட மகள்கள் தான் வந்து பாத்துக்கிட்டாங்களாம், தெரியுமா? அப்படியா? ஆமா சாரதா. ச்சே, நான் ஒரு முட்டாள்கா. அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு காய்ச்சல் வந்தப்போ அவர் பட்ட கவலைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு கிடைச்ச கணவர் என்னை விட எவ்வளவோ மேலானவர்னு. அவரு நிஜமாவே எனக்கு ஏத்த கணவர் தான். ஆமாண்டி சாரதா. சரி, இனிமேலாவது சந்தோஷமா இருடி. அப்படி சொல்லிட்டு பத்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அன்னையில இருந்து சாரதாவும் மாதவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.